ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT வெளியிருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கள் சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோழியே ஏகப்பட்ட கேரக்டர்ஸில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தீமில் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நகரும். கதையில் வர மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 2 அழகான காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்காங்க. ஸோ அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒன் சைடா லவ் பண்றான். அந்த பொண்ணு காலேஜுக்கு போகும்போது வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் கொடுத்த காரணத்தினால அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே உன்னை எப்படியாவது போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி மாட்டுறாங்க. சொன்ன மாதிரியே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வெடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்து போயிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்றத போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த கொலையில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா அந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் அப்படின்றது ஒரு நல்ல டார்க்கான காமெடிக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. தென் படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்கேஜ்மெண்டான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. படத்துல ஹியூமர் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற டென்ஷன் மீட்டிங் எல்லாமே படம் ஃபுல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓரல் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பரிமளா அண்ட் கொசிபே OTT இந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து 2024 ஒரு கொரியன் சர்வே த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் 1971 நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப இவருடைய ஹையர் அபிஷியல் இவர் கொடுத்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாத காரணத்தினால ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது இவருடைய லைஃப்ல ஏற்படுது. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா பேசஞ்சர்ஸும் சேஃபா பிளேன்ல ஏறினதுக்கு அப்புறம் பிளேன் பாத்தீங்கன்னா ஏர்ல போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த பிளேன் மொத்தத்தையுமே வந்துட்டு ஹைஜாக் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அந்த பிளேன்ல இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுல வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. வேணும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஹீரோ வில்லன் இவங்க 2 பேரோட கேரக்டரோட இந்த பேக் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த பிளைனை ஹைஜாக் பண்ணக்கூடிய பர்சன் எதுக்காக எதுவுமே பண்றான் அப்படின்ற அதுக்கான பேக் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனலா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஹைஜாக் 1971 அமேசான் பிரைம் ஓசிஸ்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து 2025 ஒரு வார் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சர்வே த்ரில்லர் ஜெனரல்ல தான் போகும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பிரெஞ்சு எம்பசியை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பயங்கரவாத கும்பல் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த கைப்பற்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் இவங்க எல்லாமே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பீப்புள்ஸ் கிட்ட இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கமாண்டோக்குள்ள வந்துட்டு கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ இந்த எல்லா பீப்புள்ஸுமே எப்படி வந்துட்டு சேஃபா ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போறாரு, இதில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, கடைசியாச்சு அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்துல அந்த கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இருந்தாலுமே இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் படம் ஃபுல்லாமே ஒரு பரபரப்பு அப்படின்னு நல்லாவே மெயின்டைன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா 30 Days 30 Nights VR OTT இந்த படம் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் தெலுங்குல ஒரு 90s காமெடி ட்ராமா சீரிஸா வெளிவந்திருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இவருடைய மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச்சுலர் பார்ட்டிக்காக பார்த்தீங்கன்னா போவாரு. ஸோ அப்போ திடீர்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல இவரோட மெமரி மொத்தமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த மெமரியை ரிகவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியா எடுக்கிறாங்க. தென் இதுக்கு நடுவில் ஒரு கூட காமெடியான சீக்வன்ஸ்ல என்ன கிடைச்சுனாச்சு அப்படின்றது அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 3-4 எபிசோட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி ஜெனரலா போகும். தென் கடைசி எபிசோட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷன் கனெக்ட் அப்படின்னு இருந்துச்சு. மெயினா 90s ஏத்தமான ஒரு ஃபீலிங் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா குருத்து கோஸ்துல் நாயக். நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 2025 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு ஃபீமேல் அசாசினா இருக்கு. நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக யோகா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்றாங்க. ஸோ போன நேரத்துல திடீர்னு நடந்த சம்பவம் இவங்களுக்கே பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது.
இதுக்கப்புறம் அவங்கள கொல்ல வரக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து இவங்க எப்படிலாம் வந்துட்டு தப்பிக்கிறாங்க கடைசியான ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு மொக்க ஸ்க்ரீன் பிளே தென் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு ஓகேயான ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டு வச்சுடும். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து பெர்லினா அசாசின். யூடியூப்லேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த பெல் ஐக்கான பற்றினா கிளிக் பண்ணிக்கோங்க.